அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து தொழாமல் ஜமாஅத்தாக கூட்டாக தொழுமாறு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் எங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஜமாஅத் தொழுகையின் மூலமாக பல நன்மைகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என பல ஹதீஸ்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஜமாஅத் தொழுகை என்பது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மைகள் உள்ளதாகவும், இன்னும் சில நபிமொழிகள் 25 மடங்கு நன்மைகள் உண்டு ஜமாஅத்து தொழுகை என்று கூறுவதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமாஅத் தொழுகையை தொழுவதற்காக ஒருவர் தன்னை தயார்படுத்துகிறார். தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி தன்னுடைய உடையை சுத்தமாக்கி கொண்டு தான் இருக்கின்ற இடத்திலேயே உது செய்து கொண்டு தொழுவதற்காக அவர் மஸ்ஜிதுக்கு நடந்து செல்லுகின்றார். இதன் மூலமாக அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கால் எட்டுக்கும் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவர் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றார். சென்று மஸ்ஜிதினுடைய வாசலில் வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தினுடைய கதவை எனக்கு திறந்து விடுவாயாக என்ற ஒரு துஆவை ஓதிக்கொண்டு மஸ்ஜிதுக்குள்ளே செல்லுகின்றார். ஜமாஅத் தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர் பள்ளியிலே கொஞ்ச நேரம், சிறிது நேரம் தாமதித்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் பள்ளியில் இருந்து எழுந்து செல்லுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் அவருக்காக 2 துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹும்ம ஃகிர் லஹு, யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. மலக்குகளுடைய துஆவை பெறக்கூடிய நன்மக்கள் யார் தெரியுமா? தொழுகையை முடித்துவிட்டு எழுந்து செல்லாமல் தான் தொழுத முசல்லாவிலே யார் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இவ்வாறு துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மலக்குகளுடைய துஆ எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் பெறும் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். பாவம் செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், நன்மைகளை அதிகமாக செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள், அவருடைய ஈமானுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த மலக்குமார்கள் கேட்கின்ற துஆ இந்த 2 துஆக்கள். ஆண்கள் தொழுதாலும் மஸ்ஜிதில், பெண்களும் அப்படித்தான். தான் தொழுத முசல்லாவிலிருந்து அவசர தேவையில்லாதவர்கள் தாமதித்திருக்கும் நேரமெல்லாம் தொழுத ஆண்களுக்காக, தொழுத பெண்களுக்காக அல்லாஹ்வுடைய மலக்குகள் இந்த 2 துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த 2 துஆக்களும் மிகவும் பொறுமதியானது. துனியாவில் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆகிராவில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுவனபாக்கியத்தை நற்கூலியாக அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக இந்த நன்மைகளை இலகுவாக, களைப்பில்லாமல், சோர்வில்லாமல், அதிக அர்ப்பணிப்பில்லாமல் இலகுவாக அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் இறை விசுவாசிகளுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நன்மைகளை அறிந்தவர்களால் மாத்திரமே மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற மனிதர், தொழுமிடத்துக்கு செல்லுகின்ற மனிதர் இந்த பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகின்றார். அடுத்த ஒரு முக்கியமான ஒன்றுதான், பள்ளியிலே ஒரு மனிதர் யாரையெல்லாம் காணுகின்றாரோ அவருக்கு சலாம் சொல்லுகின்றார். ஒருவருக்கு மத்தியிலே அன்பு அங்கே வலுப்பெறுகிறது. அன்பின் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வலுப்பெறுகிறது. பள்ளியிலிருந்து வெளியேறி வருகிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ், உன்னுடைய கொடையை, உன்னுடைய அருட்பாக்கியங்களை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டோம். மஸ்ஜிதிலிருந்து வெளியே வருகிற போது அவருடைய கொடையையும் அவருடைய ரஹ்மத்தையும் கேட்டுவிட்டு வருகின்ற போது இவரை வறுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், ஏழ்மைத்தனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். மற்றவர்களிடத்தில் சென்று உதவி பெறுகின்ற, கை நீட்டி உதவி கேட்கின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அவனுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றவர்களுக்கு
ரஹ்மத்தையும் அவனுடைய பேரருளையும் அவனுடைய கொடையையும் கொடுக்காமல் வேறு எந்த பாவிக்கல்ல கொடுக்க போகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுது கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்கு உங்களால் வர முடியவில்லையா, எந்த இடத்திலே நீங்கள் தொழில் செய்கிறீர்களோ, எந்த இடத்திலே வாழ்கிறீர்களோ, இருவராக இருக்கின்ற போது ஒருவர் இமாமாக மற்றொரு மௌமுமாக தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு மஸ்ஜிதை விட்டு தூரமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இடிமின்னலாகி இருக்கிறது, கடுமையான வெயிலாகி இருக்கிறது, சென்று வருவதற்கு சில சிரமங்களை நீங்கள் உணர்கின்ற போது உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண் மக்களை உங்களோடு ஒன்றாக சேர்த்து வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஜமாஅத்தாக இமாமாக இருந்து தொழுகை நடாத்தி முடித்துக் கொள்ளுங்கள். இந்த நன்மைகளை உங்களால் இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல ரஹ்மான் அந்த ஜமாஅத்துடைய தொழுகையில் அதிக ஆர்வம் காட்டி தொழுவதற்குரிய ஈமானை நம் அனைவருக்கும் அதிகரிக்க செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி